புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு மது கொண்டு வர முடியுமா கூடாதா? இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இனிமே சரக்கு எடுத்துட்டு வரலாமா? போலீஸ் கண்டுக்கவே மாட்டாங்களாம் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு. ஹலோ 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 கட்டப்பையோட எங்க கிளம்பிட்டீங்க? இப்படி அரைகுறையா சொல்றதை கேட்டு போனீங்கன்னா போலீஸ் உள்ள தள்ளுருவாங்க. அப்புறம் கம்பி தான் எண்ணம். முழுசா சொல்றேன், கேட்டு போங்க. சொல்ல போறது நான் உங்கள் அருண் பாண்டியன். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதால தமிழகத்தை விட அங்கே மதுபானங்களோட விலை கம்மியாகவே இருக்கும். இதனால் வீக்கெண்ட் வந்தால் போதுங்க, சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஐடி பாய்ஸ்லேருந்து வெட்டி பாய்ஸ் வரைக்கும் எல்லா மதுப்பிரியர்களும் புதுச்சேரியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாள் அங்கே குடிச்சு கும்மாளம் போட்டது போதாதுன்னு ரிட்டன் வரும்போது சில பல ஃபுல்லுகளையும் கையோட பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் பிளாக்ல விற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில மது பிரியர்கள் அப்பப்போ கடத்தல் மன்னனாவே அவதாரம் எடுத்துருவாங்க. இதில் கூத்து என்னன்னா, புஷ்பா படம் அல்லு அர்ஜுன் ரேஞ்சுக்கு பால் டேங்க் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி சரக்கு கடத்துவாங்க. ஆனால் கடைசியில் பரிதாபமாக போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க நம்ம ஊர் ஜேம்ஸ் பாண்டுகள். அப்படித்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி காட்டு மயிலூரை சேர்ந்த வல்லரசு என்ற நபர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.680 லிட்டர் அளவுள்ள மதுபானத்தை புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ ஆல்பேட்டை சோதனை சாவடியில் போலீஸ் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வல்லரசு போலீஸ் கிட்ட வசமா சிக்கிட்டார். வல்லரசு கிட்ட இருந்து மதுபானங்களை பறிமுதல் பண்ண கையோட போலீஸ் அவர் மேல எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்திருக்கு. இதனால கடுப்பான வல்லரசு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு இப்ப சமீபத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணையும் போது என்ன நடந்துச்சுன்னா, அதாவது தனிநபர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்களை தன்னோட சொந்த பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் அளவுக்கும் கையில வச்சிருக்கலாம், எடுத்துட்டு போலாம், தமிழகத்துக்குள்ள எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் படி பார்த்தா வல்லரசு கையில் இருந்தது வெறும் 1.680 லிட்டர் மட்டும்தான். அதனால அவர் மேல எஃப்ஐஆர் போட முடியாது, இந்த வழக்கும் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு நீதிபதி நிர்மல்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. இந்த உத்தரவை கேட்டதும் வல்லரசுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊர் மதுப்பிரியர்களுக்கு ஒரே குஷி, ஐ ஜாலி, இனிமே நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து அளவுக்கு அதிகமாக சரக்கு எடுத்துட்டு வருவோம், வீக்கெண்டை இங்கேயே வச்சு கொண்டாடுவோம்னு எல்லாருமே இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு ஒரே குஷி ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு போலீஸ் சும்மா இருப்பாங்களா? இங்கே தான் எல்லா ஆல்கஹால் அபிமானிகளுக்கும் ஒரு செக் வச்சுருக்காங்க. தம்பிங்களா, அரசாங்கம் 1000 சொல்லட்டும், சட்டம் நிறையா சொல்லட்டும், கோர்ட்டு என்ன வேணா ரூல்ஸ் போடட்டும், ஆனால் நாங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு சரக்கு கூட எடுத்துட்டு வர அலோவ் பண்ண மாட்டோன்னு கடலூர் போலீஸ் இப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அந்த ரூல்ஸ்லாம் வெறும் பாண்டிச்சேரியில் மட்டும்தான். பழைய விதிமுறைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணப்படும்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சார், கோர்ட்டு சொல்லிடுச்சு வீக்கெண்ட் வைப் பண்ணணும், அதனால் நாங்கள் 4.5 லிட்டரை துல்லியமாக அளந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு நீங்கள் என்ன கதை விட்டாலும் சரி, எந்த ரூல்ஸ் புக்கை காட்டினாலும் சரி, அது கடத்தலில் தான் சேரும். அதை மறந்துடாதீங்க, ஜெயிலு கன்ஃபார்ம். அதனால் இப்படி கம்பி என்னன்னுமான்னு யோசிச்சுட்டு கட்டப்பையை எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? இதே மாதிரி ஒரு சூடான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிடுது நான் உங்கள் அருண் பாண்டியன். ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.